பவானி மேடம் உங்க கல்யாணத்துக்கு எங்களை சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக அனுப்பி வச்சாங்க. ஓ ஓகே ஓகே, நான் இப்பதான் ஆபீசர் கிட்ட பேசியிருக்கேன். அவரு ரெடி பண்ணிட்டே சொல்லுவாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். அப்புறம் மேடம், பவானி மேடம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த தாலிய நான் ஆதி கையால கட்டிக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த பாரதியால என்னை எதுவும் பண்ண முடியாத. என்ன ஆட்டம் போட்ட பாரதி, உன் ஆட்டம் எல்லாம் என்னையோட முடிய போகுது. ஆதி கையால தாலியை கட்டிட்டு உன் முன்னாடி வந்து நிக்க போறேன். அந்த நிமிஷத்துக்காக நான் இப்பல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். கிளையண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஆதி. ஆனா என்ன ஆனா? கல்யாணத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆதி. என்ன ப்ராப்ளம் மித்ரா? அவங்க வீட்ல தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல, இது டோட்டலா வேற ஒரு விஷயம். என்னன்னு சொல்லு மித்ரா, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆதி, உங்களுக்கே தெரியும் நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு. மித்ரா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதுக்கும் இப்ப நாம இங்க வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்காது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து இங்க வந்தோம். ஆனா என்ன காரணமோ தெரியல, நமக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுறப்பெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனையாகி நம்ம கல்யாணம் நின்னு போயிருது. இல்ல இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. நானும் ஒவ்வொரு தடவையும் அதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஒரு கட்டத்துல எங்க லைஃப்ல உங்களை கல்யாணமே பண்ணிக்க முடியாதோன்னு பயந்து வாழ்ற நிலைமையில தான் நான் இருக்கேன் இப்போ. எங்க உங்களை மிஸ் பண்ணிடுவேனோன்னு என் உள்ளுக்குள்ள தினம் செத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா தெரியல. I can understand மித்ரா, பட் எல்லாத்தையும் மீறி நம்ம எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். அதுக்காக இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு அவங்க கல்யாணம் நடக்க போற நேரத்துல உன் கல்யாணம் நடக்கலன்னு நீ ஃபீல் பண்ற, அது எனக்கு புரியுது. இன்னைக்கு யாரோட கல்யாணமும் இங்க நடக்கல. புரியல, கல்யாணம் நடக்கலையா? அப்புறம் எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? அவங்க கல்யாணம் நடக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லலையா ஆதி? மித்ரா, சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. தலையும் புரியாம காலும் புரியாம ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மித்ரா? என்ன விஷயம் நேரடியா சொல்லு. இன்னைக்கு இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். What? Are you crazy? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன சொன்ன? எனக்கு அதுவே போதும். ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவீங்கன்னு ஸ்ட்ராங்கா ஒரு இன்ட்யூஷன் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்ல ஆசைப்பட்ட மாதிரி ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஆதி, எனக்காக நம்ம காதலுக்காக இத மட்டும் பண்ணுங்க. ப்ளீஸ் ஆதி, ப்ளீஸ் ஆதி, ப்ளீஸ் ஆதி. மித்ரா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணவும் மாட்டேன். இது ரொம்ப பெரிய தப்பு மித்ரா. இது நம்மளை நம்பிட்டு இருக்கிற உன்னோட குடும்பத்துக்கு நம்ம பண்ற துரோகம். நீதான் ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசுறேன்னா என்னால அப்படிலாம் யோசிக்க முடியாது. நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது இல்ல. தயவு செஞ்சு
உன் மனசை மாத்திக்கிட்டு என் கூட வீட்டு கிளம்புற வழியை பாரு. ஆனா என்ன சமாதானப்படுத்திடலான்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா அது உன்னால முடியாது. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்றதுல 1% கூட இஷ்டம் இல்ல. ஆதி, நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நான் சொல்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு உங்க கூட கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னால தினம் தினம் நம்ம கல்யாணம் நடக்கும் நடக்காதுன்னு பயந்து சித்திரவதைப்பட்டு வாழ முடியாது. அதுக்கு ஒரேடியா நீங்க எனக்கு தாலி கட்ட மாட்டீங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஒரேடியா போய் சேர்றதுதான் நல்லதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டு இருக்கேன் ஆதி. அதை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. மித்ரா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மித்ரா? முதல்ல சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்ட. இப்ப நான் முடியாதுன்னு சொன்னதும் செத்து போயிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றியா? நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் மித்ரா. ஆனா நீ இந்த மாதிரி என்ன மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ பேசுறத கேட்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் உன்னை விட்டுட்டு எல்லாம் போறேன்னு சொல்லலையே. நான் சொல்றத பார்த்தா உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அதுக்காக செத்து போயிடுவேன்னு மிரட்டுறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காத.